வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கதிரின் திறமையை உணர்ந்துக்கிட்டாங்க ரகுராம். கதிருக்கு நல்லாவே திறமை இருக்கு, ஆனால் இவனை தான் நம்ம புரிஞ்சுக்கிடலை அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி கதிருக்கு சூப்பர்வைசர் வேலையை அவங்க ரைஸ் மில்லில் போட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம பார்வதி. ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு திறமை இல்லை. அதை விட கதிருக்கு நல்ல திறமை அப்படின்னு கதிரை புகழ நேரம் அப்படியே கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க பார்வதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா அந்த அருந்ததி நாட்டிய பள்ளியை வச்சிருக்கீங்க. அந்த பப்பி நம்ம மாயா கிட்டே இங்க இருந்து காலி பண்ணி போயிரு, இல்லாட்டினா உனக்கு நீ என்னோட மறுமுகத்தை பார்க்க வேண்டியது வர, உன்னை விட போறதில்லை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. எனக்கு இருக்க பாலிசியே என்னை சுற்றி சரௌண்டிங்கில் எனக்கு போட்டியாக எந்தவித நாட்டிய பள்ளியும் வரக்கூடாது, நான் தான் நம்பர் 1 இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்கள விட போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் நம்ம மாயா சொல்கிறாங்க. என்னடி நினச்சிக்கிட்ட, நீ சொன்னால் நான் இங்கேருந்து போயிடுவேனா, இப்போ நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகல, உனக்கு மரியாதை கூட மிஞ்சாது, இப்போ உன்னை நாங்கள் அடித்து தூள் கலப்ப வேண்டியதா அப்படின்னு சொல்ல நேரம் மாயா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சீனு வராங்க. இங்கேருந்து நீ இப்போ போகலை, என்னகிட்ட அடி வாங்கிட்டு தான் உதவாங்க தான் போகிற அப்படின்னு அந்த இடத்துல பப்பியை அடிக்க நம்ம சீனு களை இறங்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம பப்பி இது சரிப்படாது, இவையெல்லாம் எப்படி நான் தீர்த்து கட்டணுமோ அப்படி தீர்த்து கட்டணும், இல்லாட்டினா இது பெரிய ஆலமரமாக வேர் விட்டு தாங்கி கண்டிப்பாக நம்ம நாட்டிய பள்ளிக்கு உல வந்துடும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. ஓ, இந்த மாயா ஓ மேலே இந்த சீனு உயிரே வச்சுருக்காங்கள, அவனை நான் தூக்கண்டி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சீனுக தூக்கிறதுக்கு ஸ்கெட்சு போடாங்க பப்பி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கதிருக்கு நம்ம ரைஸ் மில்லே வேலையை போட்டு கொடுக்கலாம், அவனுக்கு திறமை இருக்கு, அவன் வேலைக்கு எதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம மணியும் சிவாயும் சேர்ந்து சரி, இந்த வேலை ஒரு சூப்பர்வைசர் வேலை பாக்கியிருக்குல்ல, அதை கதிர்க்கே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல தோணுது. ஆனால் அதுக்கு பார்வதி கோவிந்தன் ஒருத்தங்களை வர வச்சுருக்காங்க. கோவிந்தனை கூட்டு இந்த வேலையை நீங்கள் தான் எடுக்கணும், அந்த கதிர் ஒன்றும் இந்த வேலைக்கு வரக்கூடாது, அவன் வேலைக்கு வந்தால் சூப்பர்வைசராக இருப்பான், நாளைக்கு அந்த ரைஸ் மில்லுக்கே ஓனராட்டு மாறிடுவான், என் கணவருக்கு கையிலேருந்து எல்லா பொறுப்பும் அந்த ரகுராமோட ஃபேமிலிக்கே போயிடும், கண்டிப்பாக ரகுராமுக்கு பிறகு அவர் எல்லாமே அவரோட பொண்ணுக்கு தான் கிடைக்கும், அப்படி பொண்ணுக்கு தான் எல்லா உரிமையும் கிடைக்க போது என் மாப்பிள்ள ஒரு இழிச்ச வாய்க்கணங்க தட்ட போகிறாங்க, அதெல்லாம் நடக்கக்கூடாது, அதனால கோவிந்தனை தான் சூப்பர்வைசராக போடணும் அப்படின்னு அந்த இடத்துல முயற்சி செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாவையும் மணியும் கதிர் உனக்கு திறமை இருக்குது, கண்டிப்பாக இந்த வேலை உனக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க நேரமே ரகுராம் வராங்க. இவன் எதுக்கு நம்ம ரைஸ் மில்லுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கதிரை பார்த்து கேட்குறாங்க. அன்னை, இவனுக்கு நல்லாவே திறமை இருக்குது, இவனை சும்மா ஒன்றும் வேலைக்கு சேர்த்துக்க சொல்லலை, இன்டர்வியூவை வச்சு யார் பெஸ்ட்டோ அவங்கள செலக்ட் பண்ணுவீங்களா, அப்படி செலக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல நேரம். ஆனால் உடனே கோவிந்தன் ஒருத்தனை இந்த பார்வதி கூட்டு கொண்டு விட்டுருக்கா அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. எதுக்காக, ஏதோ அந்த சூப்பர்வைசர் வேலைக்கு தான் அப்படின்னு சொல்ல நேரம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்கள இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணி எடுத்தா போதும்னே, கதிர் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கானா கதிர்க்கே இந்த வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல நேரம். சரி, நம்ம ஆள் பார்க்கக்கூடாது, கரெக்ட் தான், இவனுக்கு திறமை இருந்தால் இவன் நம்ம ரைஸ் மில்லே வேலை பார்க்கலாம் அப்படின்னு ரகுராம் ஃபீல் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் மேனேஜரை கூட்டு இந்த பாருங்க, 2 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவுமே பார்க்கக்கூடாது, ஆனால் யார் கரெக்டாக பதில் சொல்லாங்களோ, யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு இந்த சூப்பர்வைசர் வேலையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல நேரம். சரிங்க, நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம கதிரை சொல்கிறாங்க. ஒருங்க மருமகை எவ்வளோ பெரிய டேலண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இருக்க அறிவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆள் இல்லை, ஆனால் அவங்க துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு வேலை கிடைக்காததுனால தான் உங்ககிட்ட இப்படி அவப்பேர் ஆக வேண்டிய நிலைமை இருக்குது, உண்மையிலே அமேசிங் டேலண்ட் தான் அவங்க மருமகன் அப்படின்னு நம்ம ரகுராமகிட்ட
புகழ்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சரி வேலை பார்க்கட்டும், நம்ம இங்கே வேலை பார்த்தா தானே அவனுக்கு நம்மளை அவனோட லட்சணம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து நினைக்கிறாங்க. கதிருக்கு வேலை கிடச்சிடுச்சு, வீட்டுக்கு வராங்க. அதோட வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க, உங்கள் ரைஸ் மில்லே தானா வேலை போட்டு கிடச்சிச்சு, அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு வந்து நம்ம தானா கேட்குறாங்க. ஆமாம், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலை தந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுறாரோ. நம்ம ரகுராம் வந்து பார்க்கலாம் இனி இவனோட டேலண்ட்டை, என் மகளை வந்து வச்சு கஞ்சி காய்ச்சி ஊற்ற முடியுமா, இவன் அந்த அளவு டேலண்ட் உள்ளவனா அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்க இது ஒரு நல்ல ஆதாரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து அந்த வேலையில் வந்து பட்டையை கிளப்பிறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா ரகுராம் வந்து கதிர்க்க திறமையை வந்து உணர்ந்து சரி இனி வந்து இந்த ரைஸ் மில்லை நம்ம எல்லாட்டாலும் இந்த கதிர் நல்லாவே கவனிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பார்வதிக்கு கோபமாக வருது. என் கணவர் வேறு வேலை இல்லை, இவனை அந்த ரைஸ் மில்லை கொண்டு சேர்த்து விட்டு ரகுராம் மாமாவுக்கு பிறகு எல்லாத்தையும் தான் வந்து இந்த கதிர்க்க கையில் போக போகுது, நம்ம அதோ பற்றிட்டு ஆக போகிறோம், எதுக்காக இவரை அங்கே கொண்டு விட்டாருன்னே தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோன்னா அந்த பப்பி நம்ம மாயாவுக்கு டான்ஸ் பள்ளியை வந்து காலி பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன வழி உண்டனோ அவளுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சரில் அவள் இந்த கம்பீரை இழுத்து மூடிக்கிட்டு போனோம், அதுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சீனுவை வந்து கடத்தி இந்த பாரு உன் பொண்டாட்டி இந்த டான்ஸ் கிளாஸை இங்கேருந்து விட்டுட்டு ஓடணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், கண்டிப்பாக இதை வந்து இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் உன் பொண்டாட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிடிச்சி வச்சு நம்ம சீனுவை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. நம்ம சீனுவை காணாத உடனே மாயா வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஓடுறாங்க. என் கணவருக்கு இப்படி வந்து ஆயிருக்குன்னா ஒருவேளை அந்த அருந்ததி நாட்டியப்பள்ளி நடத்திட்டு இருந்த அந்த பப்பி தான் காரணமோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பப்பி கிட்ட வராங்க. டே என் புருஷனை இப்போ விடுவியா இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், என்ன நினச்சிட்ட, நீ இங்கேருந்து காலி பண்ணி போயிடுவேன்னா உன் புருஷன் இப்போவே வந்துடுவான், ஆனால் நீ இங்கேருந்து காலி பண்ணி போகலை, உங்கள் வாழ்க்கையில் உலதான், இனி உன் புருஷனை நீ கண்ணு கொண்டு பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம பப்பியை கன்னத்தில் ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க மாயா. ஒன்று கொடுத்துக்கிட்டு என்னடி நினச்ச, அடுத்தவ புருஷனை வந்து எடுக்கலான்னு பார்த்தியா, என் புருஷனை இப்போ ஒழுங்காக என்கிட்ட விடணும், இல்லாட்டனா இப்போ அருந்ததி நாட்டிய பள்ளியே சூறையாடிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சீனுவை மறைச்சி வச்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட அடி தடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மாயா வந்து சீனுவை வந்து காப்பாற்றிறாங்க. இந்த பாரு என்னோட கணவரை நீ இப்படி வந்து டார்ச்சர் பண்ணதுக்கு உனக்கு வந்து நான் ஒரு சரியாக பாடம் புகட்டுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு நீ வந்து எங்களை பற்றி யார் என்னன்னு தெரியாமல் நீ விளையாடுற, ஆனால் உன்னை நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மாயா வந்து ஆவேசமாக நம்ம அருந்ததி நாட்டியப்பள்ளி வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து கத்துறாங்க. அதே நேரத்தில் அருந்ததி பார்க்கலாண்டி அப்படின்னு வந்து அவங்கள சொல்கிறாங்கங்க.